ஆடு மாடுகள். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல தனியா வாழ்ந்துட முடியாது. தற்சார்பு வாழ்க்கை இல்லாம எந்த உயிரினமும் வாழாது. ஆட்டு பால் வேணும், மாட்டு பால் வேணும், நெய் வேணும், மோர் வேணும், வெண்ணெய் வேணும், கறி வேணும், எல்லாம் வேணும். ஆனா ஆடு மாடு மேய்க்கிறது, ஆடு மாடு வளர்க்கிறது அசிங்கம். இது இது ஒரு இது ஒரு முட்டாள்தனமான பேச்சு. மாடு செல்வம், கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை, வள்ளுவர் சொல்லுது. அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை நேற்று முன்னெடுத்து வெற்றிகரமா முடிச்சாரு. ஃபாரஸ்ட் அதிகாரிகள் உள்ள விடமாட்டோம் அப்படின்னு தடுப்பு கட்டி இருந்தோம். தடுப்பு வேலை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு, இந்த நிலம் என்னோடது, இந்த நாடு தமிழ்நாடு என்னுடையது, இங்க வாழக்கூடிய மக்களுக்கும் சரி, இங்க வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமானது இந்த இடம் தமிழ்நாடு. ஏன் நீ எவன்டா கேட்கறது, நீ எவன்டா என்னை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி தூக்கி வீசிட்டு, பேரியெல்லாம் தூக்கி வீசிட்டு போன புரட்சி பெரிய ஒரு அளவு. ஏன்னா இப்பவும் கேள்வி பண்ணிக்கிட்டு சீமானுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டுறாங்க, அதனால மாடுகளை வச்சு பேசுறாரு, மாடுகளுக்காக வானம் நடத்துறாரு, மாடுகளை மேய்க்க போயிட்டாரு. எல்லாரும் யாரோட கூட்டணி போகலாம், இந்த கூட்டணிக்கு எத்தனை கோடி ரூபாய் வாங்கலாம், வீடு வீடுக்கா ஓடிபி கேட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்கு என்னென்ன பொருள் இருக்கு ஆட்டையை போடலாம் இருக்கிற அந்த திமுக அதிமுக, இந்த அதை ஃபாலோ பண்ணி வர தாவேக்கா பிஜேபி எல்லாத்தையும் நான் சொல்றேன். இப்ப ஸ்டாலின் என்னமா விளம்பரம் பண்றாரு, அது அப்படி ஆயிட்டு இது இப்படி ஆயிட்டு பாரு. இப்போ இவ்வளவு இருக்கு. இப்ப ஆடு மாடுகளுக்காக மேய்க்கிறதுங்கிறது இந்த நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நிரூபிச்சே இருக்க. சொன்னதை செய்வதுதான், சொல்வதை செய்பவன் தான் தலைவன், ஆண்மையுள்ள தலைவன். அவன் செந்தமிழ் சீமான். எங்க அண்ணன் பனை ஏறி கல்ல இறக்கிட்டாருன்னா பொறுக்கல. அவர் படி வச்சு ஏறினாரு, அவர் அப்படி இப்படி ஏதோ சொல்றது. 60 வயசு தொட போகுது ஒரு அரசியல் கட்சி தலைவன், 40-50 அடி பனைமரத்துல ஏறி இறங்கி கல்லு ஊத்தி கொடுத்து கீழே வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வீட்டுல உட்காந்துட்டு சும்மா அது அப்படி இப்படின்னு இந்த வாடகை வாய்கள் பேசிட்டு இருக்கிறது இல்லை, அது செஞ்சாதான் தெரியும். எனக்கு நல்லது உணவு கல் இருக்க எதுக்கு எனக்கு வன்சாப்பு? ஆடு மாடுகள் மேய்க்க கூடாது, ஆடு மாடுகள் மேய்க்க தடை. பால் எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவில இருந்து வருது. 45 விழுக்காடு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பால் தேவைப்படுது. நிச்சயம் 65 விழுக்காடு ஆந்திராவில இருந்து ஏற்றுமதி பண்ணப்படுது. ஆந்திராவில ஆடு மாடு மேய்க்கிறத அங்க அசிங்கம்னு சொல்றாங்களா? இதே ஆந்திரா ஓங்கோல இருந்து வந்து ஸ்டாலின் தானே இதே மேய்ச்சல் நிலத்தை ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலத்தை அந்த உரிமையை ரத்து பண்ணி இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. செந்தமிழ் சீமான் ஏன் மலை மாடுகளை ஏற்றி மேய்க்கிறார் அப்படின்னா, ஆடு மாடுகள் மேய்க்கும் போதுதான், அந்த நிலத்தின் என் கால் படும் போதுதான் அந்த நிலத்தில் வளங்கள் சுரண்டப்பட்டால் எனக்கு தெரியும். இது ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லா இழுத்து போட்டு மூடிட்டு யாரும் வரக்கூடாது அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் ஃபாரஸ்ட் தெரியும், அந்த பக்கம் குறைஞ்சு வித்துக்கிட்டு இருக்கான் அந்த திமுக நாயுடு. யாரும் அப்ப சொல்லுடா இந்த காடும் மலையும் உனக்கு? மரங்களுக்காக மாநாடு, மரங்கள்கிட்ட பேச போறாரு. ஏன் உனக்கு அறிவியல் பகுத்தறிவு அந்த அறிவியெல்லாம் பேசுற வாய்கள் எங்க போது? என்னத்தடா திங்கிறீங்க? சோத்தத்தான் திங்கிறீங்களான்னு தெரியல இந்த வாடகை வாய். அதுல வேற அண்ணன் ஆடு மேய்க்கிறதுக்கு ஷூ போட்டிருக்காரு, அண்ணன் பேண்ட் போட்டிருக்காரு. இதெல்லாம் எப்படி இருக்கு? ஏன் ஷூ போட்டுட்டு ட்ராக் பேண்ட் போட்டுட்டு ஆடு மாதிரி மேய்க்க கூடாதா? பனைமரம் ஏறக்கூடாதா? உன்னால முடியலடா. அந்த வயிற்றுச்சல்ல இந்த மத்த கட்சிக்காரங்க கத்தி உருள்றது. அதனால சொன்னதை செஞ்சு காட்டினான் என் தலைவன் செந்தமிழ் சீமான். ஒருத்தனுக்கு அந்த துணிச்சல் இருக்க. அதனால மக்கள் எது அரசியல், வாக்குக்கானவர்கள் நாங்கள் அல்ல என்று அண்ணன் சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். நாட்டு மாடு ஆடு வளர்ப்பு, ஆட்டு மாட்டு பண்ண வைப்பேன், நாட்டுக்கோழி கறி, நாட்டுக்கோழி முட்டை, ஆட்டு மாட்டு பால்,
தூய்மையான தண்ணீர் கலக்காத பவுடர் கலக்காத கலப்படம் இல்லாத பாக்கெட்டு பாலையை ஒழிச்சிருவோம். எதுக்கு? இந்த மக்களுக்காக. இந்த மக்களுக்கு தூய்மையான கலப்படமற்ற பொருளை உண்ண கொடுக்கணும். அதுதான் ஓட்டுக்கானவர்கள் இல்ல, நாட்டுக்காரனவர்கள். நாட்டுக்கானவர்கள் நாங்கள், வாக்குக்கானவர்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள். அதான் அண்ணன் சொல்லக்கூடியதுல அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அது என்னன்னே தெரியாம அந்த அந்த மாடுகளின் மேய்ச்சல் நிலத்தை மீட்கிறது தான் அந்த போராட்டம். மீட்டுத்தான் ஆகணும். 12 லட்சம் ஏக்கருடா, 12 லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் நமக்கு கொடுத்த நிலத்தை ஆட்டைய போட்டான்டா கருணாநிதியும் ஜெயலலிதாவும். மாறி மாறி ஆடு மாடுகள் நம்மளே கேப்பாருக்கு கிடக்கலாம். இதுல ஆடு மாடுகள் மேய்ச்சல் இல்லாட்டி இந்த பாவம் யார்கிட்ட சேரும்? இந்த பாவம் வந்து யார சேரும்? இவ்வளவு கொடுத்த இந்த ஆடு மாடுகளுக்கு இன்னும் உணவு இல்லாம பேப்பரையும் குப்பையையும் குடிக்க நல்ல தண்ணி இல்லாம சாக்கடை தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கிறது, அது அவ்வளவும் மனித குலத்துக்கு பாவமாக வந்து சேரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்குமானது, மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்குமானது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். காடுகள் பாதுகாக்கப்பட்டால்தான் அந்த காட்டில் இருக்கக்கூடிய வன விலங்குகள், அந்த அந்த காடுகளில் இருக்கக்கூடிய பறவைகள், மற்ற மற்ற ஊர்வன நடப்பன எல்லாமே அது பாதுகாக்கப்படும். அந்த மலைக்காடுகள் பாதுகாக்கப்பட்டாதான் ஆறு, அருவி, ஓடை, வடிகால் எல்லாமே அதுல நீர்ப்பெருக்கு எடுத்து விவசாயம் செழிக்கும். அதைத்தான் நம்ம சாப்பிடுவோம். ஈரோட்ல கேன்சர் புற்றுநோய் நகரமா மாறி போனது யாரு? பகுத்தறிவு பகலவன் புடுங்கின ஊர். பெரியார் பிறந்த மண்ணுன்னு பேசக்கூடிய மண்ணாங்கட்டிகளா அந்த திமுக கட்சிக்காரன் ஆகிகளா? அந்த பூரா புற்றுநோய் நகரமா ஆயாளுக்கு யாரு காரணம்? இந்த மண்ணை நேசிக்காததுதான் காரணம். நம்ம வந்தவன் போனவன் நமக்கா இந்த தமிழ்நாடு? நம்மளே ஆந்திரால இருந்து இங்க தஞ்சம் பொழைக்க வந்திருக்கோம். இந்த நாடு எக்கேறிட்டு போனா என்ன? இந்த ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு அந்த அந்த ஆறுகள்ல அவ்வளவு நச்சு கழிவுகள், காவிரி ஆற்றுல அவ்வளவு சாலை கழிவுகள், எல்லாத்தையும் ஆலை கழிவுல இருந்து எல்லாத்தையும் போட்டு அந்த நீரைத்தான் நாங்க குடிக்கிறோம். அந்த நீரைத்தான் ஆடு மாடுகள் குடிக்குது, அங்க இருக்கக்கூடிய பறவைகள் குடிக்குது. விவசாயத்துக்கு அதான் பாசனத்துக்கு போகுது அந்த நீர். அந்த நீர்ல விளைஞ்சி வர உணவை நான் சாப்பிட்டா நான் பாதிக்கப்படுறேன். என் ரத்தத்துல கலந்து நாளைக்கு மரபணு வழியாக என் பிள்ளையும் அதில் பாதிக்கப்படுவான். 6 வயசு குழந்தை பிறந்த குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் யார்? இந்த திமுக அதிமுக மாறி மாறி செஞ்ச துரோகம் தான். எது அரசியல்னே தெரியாம மண்ணை அள்ளி அள்ளி திரியும், மலையை குடைஞ்சு திரியும். இதுல பெருத்தனாலதான் அந்த காரணம். தமிழன் யார்? யார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானவன் என்ற புரிஞ்சு வாக்கு செலுத்தணும். அதனால அடுத்த முறை மக்கள் நல்ல கவனிங்க. ஒவ்வொருத்தரும் கூட்டணிக்காண்டி போறாங்க, ஒவ்வொருத்தரும் சீட்டுக்காண்டி நோட்டுக்காண்டி போறாங்க. சீமான் ஏன் இப்படி போய்கிட்டு இருக்காருன்னு கவனி. அடுத்து மரங்களின் மாநாடு, ஒவ்வொன்றும் அண்ணன் செய்யக்கூடியதை ஒவ்வொன்றும் கவனி. அப்பதான் அரசியல் எதுக்கானது, இந்த உலகம் யாருக்கானது? நம்ம வாடகைக்கு வந்திருக்கோம். நம்ம வாழ்ந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம். அதே மாதிரி கொடுத்துட்டு போகணும். ஏற்கனவே நாசம் பண்ணிட்டோம். இந்த 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் அந்த திராவிட கட்சிகளுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு நாசம் பண்ணிட்டோம் நம்ம தமிழ்நாட்டை. இனிமே அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு வாழ்வளிக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சியின் விவசாய சின்னத்துல எல்லாருமே வாக்களிங்க. தமிழ்நாட்டை தமிழரே ஆள்வோம். நாம் தமிழர்.